ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, இன்று விடியலே நான் உன்னை வந்து சந்திக்க ஒரு முக்கியமான காரணம் உண்டம்மா. எனக்கு அதிகமாக யாரிடம் பேசுவது எனக்கு பிடிக்காது. அப்படியே நான் ஒரு நபரிடம் போய் பேசுகிறேன், அதுவும் குறிப்பிட்டு இந்த நேரத்தில் பேசுகிறேன் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். இந்த விடிவுகால நேரத்தில், சொல்லப்போனால் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே உன்னுடைய வீட்டிற்குள் நான் வந்துவிட்டேன். இந்த விஷயத்தை நான் சொல்ல வேண்டும் என்று. எப்பொழுது நீ கண் விழிப்பாய், எப்பொழுது நான் உன்னை பார்ப்பது என்பதற்காக காத்து கொண்டே இருந்தேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்று கூட தெரியாமல் நான் எதையும் செய்வது கிடையாது. உன்னுடைய மனதில் என்ன இருக்கிறது, உன்னுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கிறது, உனக்கு என்ன இப்பொழுது தேவைப்படுகிறது, உன்னுடைய வாழ்க்கைக்காக எதிர்காலத்தில் என்ன மாதிரியான விஷயம் எல்லாம் உனக்கு தேவைப்படும் என்ற எல்லா விஷயத்தையும் தெரிந்துதான் நான் வந்தேன். நீங்கள் எதிர்காலம் எதிர்காலம் என்று நினைக்கிறீர்கள். எதிர்காலம் என்பது என்ன? ஒரு 10 வருஷம் கழித்து வருவது எதிர்காலமா? நீயே சொல் பார்க்கலாம். 10 வருஷம் கழித்து வருவது எதிர்காலமா? அதுவும் எதிர்காலம்தான். ஆனால் இதற்கு பிறகு நாளை ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்றால் அதுவும் எதிர்காலம்தான். இப்பொழுது நடக்கும் விஷயம், இப்பொழுது நான் உன்னிடம் பேசிக்கொண்டு இருக்கிறேன், இப்பொழுது நான் உன்னிடம் இந்த மாதிரியான விஷயத்தை சொல்லி கொண்டு இருக்கிறேன், இது மட்டும்தான் இப்பொழுது இருக்க நிகழ்காலம். நீங்கள் இறந்த காலத்தை மறந்து விடுங்கள். இப்பொழுது நான் பேசிக்கொண்டு இருக்கும் விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நேரம் வந்துவிட்டது. ஆனால் நீங்கள் அனைவரும் என்ன நினைக்கிறீர்கள்? எதிர்காலம் என்பது இன்னும் 1 வருஷம் இருக்கும், 2 வருஷம் இருக்கும் என்பது கிடையாது. நான் சொல்லும் விஷயம் நான் இன்றும் நடக்கலாம், நாளையும் உன் வாழ்க்கையில் நடக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கிறது. ஆனால் அது அனைத்தையுமே நீ எப்பொழுதும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். நீ தனி ஆளாக நின்றுதான் அது அனைத்தையும் பார்த்து கொண்டு எல்லா விஷயத்தையும் சரி செய்து கொண்டு இருக்கிறாய். உனக்கென்று ஒரு ஆள் எப்பொழுதும் இருந்தது கிடையாது. எவ்வளவோ கண்ணீரை சிந்திருக்கிறாய், எவ்வளவோ காயங்கள் பட்டிருக்கிறாய். ஆனால் சொல்லப்போனால் உனக்கு சொந்தங்களோ அதிகம், உனக்கு தெரிந்த நண்பர்களோ அதிகம். ஆனால் அந்த சொந்தங்களும் சரி, நண்பர்களும் சரிதான், உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறை கூட உனக்கு உதவி செய்ததே கிடையாது. எல்லா விஷயத்திலையும் எல்லா கஷ்டங்களையும் கொடுத்தார்களே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது என்ற ஒரு விஷயத்தை யாரும் செய்தது கிடையாது. அதே நேரம் நீ கலங்கி நிற்கிறாய் என்று தெரிந்தும் யாரும் வந்து உனக்கு உதவி செய்ததும் கிடையாது. எல்லா நேரத்திலும் தனியான ஒரு மனிதையாக இருந்துதான் நீ எல்லா விஷயத்திலும் இருந்து போராடி 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 நீ முன்னுக்கு வந்தாய். உன்னுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என்பதை நினைத்து கொண்டு இருக்காதே. உன்னுடைய வாழ்க்கையை பற்றி சகலமும் எனக்கு தெரியும். ஒரு விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பது எனக்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விஷயங்களையும் தெரிந்து புரிந்து கொண்டுதான் நான் வந்திருக்கிறேன். அழகான என்னுடைய பிள்ளையே, வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து மனம் உடைந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் ஏன் தெரியுமா மனம் உடைந்து விடாதே என்று இந்த நேரத்தில், இந்த விடிவு கால நேரத்தில், பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உன்னை தேடி நான் வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய சூழ்நிலை மாறப்போகிறது. உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி நீ யோசிக்கிறாய். ஆனால் இன்றே உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீ பார்க்க போகிறாய் என்று உனக்கு ஒரு சூட்சுமமான வழியை மட்டும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொடுக்கிறேன். அதை நீ பயன்படுத்தி பார். நிச்சயமாக இந்த சாய் சொல்லும் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் இந்த சூட்சுமமான விஷயத்தை நீ செய்யும் பொழுது நிறைய மாற்றங்களை நீ உன் கண்ணாகவே நேருக்கு நேராகவே பார்ப்பாய். இது நிச்சயம், இது சத்தியம். நான் சொல்வது என்னவென்று முழுமையாக கேட்டு செய்து பார். உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்தை நீ செய்த பிறகு உனக்கு ஒரு பொழுதும் கவலை என்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. சந்தோஷமான விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். சொல்லப்போனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்ட நேரத்தில் தான் கிடைக்கும். எல்லா விஷயத்திலும் ஒரு சூட்சமம் அடங்கி இருக்கிறது. நீங்கள் அனைவரும் நினைக்கிறீர்கள் எதுவுமே இல்லை என்று. ஆனால் எல்லா விஷயத்திலையும் ஒரு சூட்சுமமான விஷயத்தை செய்தால் நல்லது நிச்சயமாக வாழ்க்கையில் நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு முழுமையாக தெரியும். நீங்கள் எதையும் கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம். நிச்சயமாக நான் இப்பொழுது ஒரு தீர்வை சொல்கிறேன் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் நான் அதை சரி செய்வேன். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுப்பேன்.
காலையில் நான் இப்பொழுது சொல்வதை சரியாக ஞாபகம் வைத்துக்கொள். இன்றைய நாள் ஓடிவிட்டது. நாளைய நாள் நிச்சயமாக இதை செய். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நன்றாக நீ உன்னுடைய முகத்தை கழுவிவிட்டு உன்னுடைய மனதில் உனக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குமோ, எந்த குலதெய்வமோ, உனக்கு உனக்கு இஷ்ட தெய்வம் எதுவோ அது அனைத்தையும் நினைத்து கொண்டு ஒரு அறையில் சத்தமாக உனக்கு என்ன பொருள் வேண்டுமோ, எந்த ஒரு விஷயம் உனக்கு வேண்டுமோ, இல்லை தெய்வத்திடமிருந்து என்ன ஒரு ஆசீர்வாதமான ஒரு விஷயம் வேண்டுமோ அதை நன்றாக உன்னுடைய மனதுக்குள்ளேயோ இல்லை வாய் விட்டோ நீ அமைதியாக உட்கார்ந்து, எனக்கு இந்த விஷயத்தை தாருங்கள், அதுவும் இன்றுக்குள் வேண்டும். எனக்கு நீ உன்னுடைய விஷயம் என்னவோ அதை எனக்கு வேண்டும் 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 என்று உன்னுடைய மனதில் அவ்வளவு அமைதியோடு உன்னுடைய கேட்கும் விஷயத்திலேயே கேட்கும் அந்த வார்த்தையிலேயே அனைத்து தெய்வங்களும் இறங்கி வரவே முடியும் அளவுக்கு நீ அந்த அளவுக்கு உருகி நீ கேள். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் முகத்தை கழுவி விட்டு உன்னுடைய மனதில் உன்னுடைய இஷ்ட தெய்வம், இல்லை குலதெய்வம், இல்லை நீ வணங்கும் தெய்வம் யாராக இருந்தாலும், ஏன் இந்த பிரபஞ்சமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் அமைதியாக ஒருநிலையாக உன் மனதுக்குள் வைத்து வணங்கிவிட்டு உனக்கு என்ன வேண்டுமோ அதை அந்த பிரபஞ்சத்திடம் நீ கேள். நிச்சயமாக அன்றைய நாளுக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் அது உனக்கு கிடைக்கும். நிச்சயமாக கிடைக்கும். இது நீங்கள் சூட்சும வழியை தான் சொல்கிறேன். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மட்டும்தான் செய்ய வேண்டும், வேறு எந்த நேரத்திலும் செய்யக்கூடாது. சொல்ல போனால் நீங்கள் 5:30 மணிக்குள், அதாவது 3:30 மணி 4 மணியிலிருந்து 5:30 மணிக்குள் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும். பூஜை அறையில் அமர்ந்தோ இல்லை என்றால் பூஜை அறையில் அமரவில்லை என்றாலும் சரிதான், நீங்கள் ஒரு இடத்தில் அமர்ந்து அந்த இடத்தில் வேறு யாரும் இருக்கக்கூடாது. ஒரு அறையில் அமர்ந்து நீங்கள் தியான நிலையில் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வேண்டுமோ அதை கையெடுத்து நீங்கள் அந்த பிரபஞ்சத்திடம் கேட்கும் பொழுது நிச்சயமாக அந்த நாளுக்குள் ஏதோ ஒரு பரிசு, நீங்கள் கேட்ட பரிசு உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். இது சூட்சும வழி. செய்து பாருங்கள். நிச்சயமாக நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். தங்கமே, இன்றைய தினம் விடிந்து விட்டது. ஆனால் இன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அழகான ஒரு விஷயம் நடக்கும். நாளைய நாள் விடியும் பொழுது இதை நீ மறந்துவிடவே கூடாது. நிச்சயமாக சமயம் செய்ய முடியாத நேரமெல்லாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் நினைத்து கவலைப்படாதே. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும், அதாவது உடம்பு சரியில்லை இப்படியெல்லாம் நினைக்காதே. உன்னுடைய மனதில் அமைதியோடு நிச்சயமாக உனக்கு என்ன நிலையாக நீ இருந்தாலும் நீ இதை செய்யும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேறுவாய். உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு எல்லாம் கிடைக்கும். சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். நம்பிக்கையோடு இருங்கள். நான் இருக்கிறேன் உங்களுக்காக. தேடிய விஷயத்தை ஒவ்வொன்றாக தருவேன். எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய் ஆகிய நான் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தையுமே நான் நிரந்தரமாக தருவேன். கண்ணை மூடிக்கொண்டு நான் சொல்லும் விஷயத்தை நீ செய். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் முழு திருப்தியையும் முழு சந்தோஷத்தையும் நானே தருவேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்ராம். ஓம் சாய்ராம்.